लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजाय प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्दतितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரா திருவேங்கடமாமலை மேய ஆராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2506வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 11ஆம் பத்திலே வரக்கூடிய 6ஆம் திருமொழியுடைய முதல் பாசுரம் 1055வது பெரிய திருமொழி பாசுரம். இன்று முதல் 11ஆம் பத்தினுடைய 6ஆம் திருமொழியை 10 நாளைக்கு அனுபவிக்க இருக்கிறோம். ஆசிகள் வேண்டுகிறோம். முதலிலே தனியன். கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபி ஆவித்யம் நெகதம் தம. வாழி பரகாலம் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரம் மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல். நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான் நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கடலின் பொறி பரகாலும் பணுவல்களே. எங்கள் ததியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்கு தா. மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தொருள வேணும் துணிந்து. 1055வது பெரும் பெரிய திருமொழி பாசுரம். ஒரு பிரளய காலத்திலே தன்னை திருவயிற்றிலே வைத்து நம்மையெல்லாம் திருவயிற்றிலே வைத்து இருந்து காத்து ரட்சித்த அந்த பெருமானுக்கு நன்றியோடு இருப்போம் அல்லவா, இருக்க வேண்டும் அல்லவா நாம் என்று பிரளய காலத்திலே இருந்த துன்பத்தை போக்கி அவனுடைய திருவயிற்றிலே நம்மை வைத்து காப்பாற்றிய பெருமாளையே போற்றுவோம் என்று சொல்லுகிற பாசுரங்கள் இந்த 11ஆம் பத்தினுடைய 6ஆம் திருமொழி பாசுரங்கள். முதலிலே பாசுரத்தை சேவிக்கலாம். மை நின்ற கருங்கடல் வாய் உலகு இன்றி வானவரும் யாமும் எல்லாம். நெய் தின்ற சக்கரத்தன் திருவயிற்றில் நெடுங்காலும் கிடந்தது ஓரீர் என் நன்றி செய்தாரா ஏதிலோர் தெய்வத்தை ஏத்துகின்றீர் செய் நன்றி குன்றேல் மின் தொண்டர்கள் அண்டனையே ஏத்தீர்களே. என்னுடைய மதம் உயர்ந்தது, என்னுடைய சமயம் சார்ந்தது, என்னுடைய கடவுளே உயர்ந்தவன் என்று மற்ற தெய்வங்களை பெருமாளை வேண்டாமல் மற்ற தெய்வங்களை வேண்டவர்களெல்லாம் நம்மை காக்கவில்லை. நினைத்து பாருங்கள், ஒரு பிரளய காலத்தில் நம்மை அவர்களா காத்தார்கள். ஏதிலார் என்கிற வார்த்தைக்கு காக்க தகுதியற்ற மற்ற தெய்வங்களை வணங்குவது ஏன் என்று பொருள் தருகிறார்கள் வைணவ உரையாசிரியர்கள். ஒரு பிரளய காலம், மகா பிரளயம் என்று சொல்லக்கூடிய பிரளய காலத்திலே இறையடியார்களே இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் வெட்ட வெளியாய் கிடந்தது. அப்போது கரிய மை போன்ற கடலிடத்திலே தேவர்களும் நாமும் எல்லோரும் எங்கிருந்தோம் என்று தெரியாமல் கிடந்தோம். நெய் பூசியது போல் ஜொலிக்கக்கூடிய சுதர்சனா சக்கராயுதத்தை கையிலே ஏந்திய பெருமாளுடைய திருவயிற்றிலேதான் நாம் நெடுங்காலம் ரட்சிக்கப்பட்டு கிடந்தோம். அதனை சிந்திக்க மாட்டேன் என்கிறீர்களே, செய் நன்றி கொண்டிருக்கிறீர்களே, பெருமாளை தவிர மற்ற தெய்வங்களை எல்லாம் புகழ்ந்து பேசுகிறீர்களே, அவர்களெல்லாம் உங்களுக்கு என்ன உதவி செய்து விட்டார்கள் என்று கருதுகிறீர்கள். ஏனென்றால் அந்த பிரளய காலத்திலே அந்த தெய்வங்களும் பெருமாளுடைய திருவயிற்றிலே தான் ஒடுங்கி கிடந்தது என்று உங்களுக்கு தெரியாதா? எனவே எம்பெருமான் நமக்கு செய்த நன்றியை மறந்து விடாதீர்கள் தேவர்களே, பொதுமக்களே என்று சொல்லி உலக மக்களை உபதேசிக்கிறார் இந்த பாசுரத்திலே.
நித்திய பிரளயம், நைமித்திக பிரளயம், மகா பிரளயம் என்று பல பிரளயங்கள் இருக்கிறது. அந்த பிரளயத்திலே மகா பிரளய காலத்திலே எதுவும் எங்கும் இல்லாமல் எல்லா இடங்களிலும் கடல் நீர் நிரம்ப இருக்க, கடலால் சூழப்பட்ட இந்த அவனிகள் எங்கும் அண்டங்களை எல்லாம் காத்து ரட்சிக்க தம்முடைய திருவயிற்றிலே வைத்திருந்து நம்மை காத்து ரட்சித்த பெருமானுக்கு நன்றியுடையவனாக இல்லாமல் மற்ற தெய்வங்கள் நம்மை காப்பாற்றும், இந்த தெய்வம் நம்மை காப்பாற்றும், அந்த தெய்வம் காப்பாற்றும் என்று நினைக்கிறீர்களே, இது என்ன பெரிய தவறு? எப்படி இப்படி ஒரு நன்றி கட்டுத்தனமாக நடந்து கொள்கிறீர்கள்? நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குகிறீர்களோ அந்த தெய்வமே அவனுடைய திருவயிற்றிலே தான் இருந்தது என்று உங்களுக்கு புரியவில்லையா என்று சொல்லுகிற பாசுரம். தேவர்கள் என்றோ மனிதர்கள் என்றோ எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காணக்கூடிய எந்த ஜீவராசியுமே அந்த மகா பிரளய காலத்தில் எங்கே இருக்கிறது என்று தெரியல. அருளா திருச்சக்கரத்தால் அகழ்விசமும் நிலனும் இருளார் வினை கெட செங்கோல் நடவுதிர என்றபடி ரட்சணம் பண்ண வேண்டும் என்கிற கடமை உள்ளவனாக தன்னுடைய திரு சக்கராயுதத்தை ஏந்தியவனாக இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவயிற்றிலேதான் சகலமும் ஒரு பதார்த்தம் போல் அடங்கி இருந்தது. அப்படி ரட்சை பெற்ற நாம், அப்படி நம்மை காப்பாற்றிய மகா உபகாரனான அந்த எம்பெருமான் பக்கம் நிற்க வேண்டி இருக்க, அவனையே பணிந்து போற்றி அவனுக்கே அடிமை தொழில் செய்ய வேண்டி இருக்க, அப்படி செய்யாமல் அதற்கு விரோதமாக மற்ற தெய்வங்களை வணங்கக்கூடியவர்களை நாம் ஏற்றுவதும் பேசுவதும் எந்த விதமான நியாயம் என்று கேட்டு, அப்படி செய்யாமல் நமக்கு உபகாரம் செய்த ஒரு பெருமானையே நாம் நன்றியோடு நினைத்திருப்போமாக என்று உபயவிபூதிநாதனான எம்பெருமானையே நாம் எப்போதும் வணங்கத்தக்கவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். இன்றிலிருந்து இந்த 10 பாசுரங்களும் இதே கருத்தையே அடிவொட்டி மற்ற தெய்வங்களை காட்டிலும் மேலானவன் பெருமாள் தான், அந்த பெருமாளையே வணங்கி துதிப்போம் என்று சொல்லுகிற பாசுரங்களாக இருக்க போகுது. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிப்போம். மை நின்ற கருங்கடல் வாய் உலகின்றி வானவரும் யாமும் எல்லாம் நெய் நின்ற சக்கரத்தன் திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்தோ ஓரி என்னன்றி செய்தார் ஏதிலோர் தெய்வத்தை ஏத்துகின்றீர் செய் நன்றி குன்றே மின் தொண்டர்கள் அண்டனையே ஏத்தீர்கள். காயேன வாச்சா மனசேந்திரிவா அப்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகக்குடையல் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.